அவருடைய உடல் இலங்கையிலிருந்து சென்னை கொண்டு வரப்பட்டு டி நகர் இல்லத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷ் வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சிவபிரகாஷ், தற்போது அவருடைய உடல் டி நகர் இல்லத்துக்கு கொண்டு செல்லப்படக்கூடிய நிலையில் இறுதி சடங்குகள் சென்னையில் நடைபெற இருக்கா அல்லது அவருடைய சொந்த ஊரில் நடைபெற இருக்கா? அது குறித்தான விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கா? வணக்கம் ஷியாம். பவதாரணியின் உடலானது தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்டு தற்போது தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இளையராஜாவின் இந்த டி நகர் இல்லத்தில் பவதாரணியின் உடலானது இங்கே இறுதி காரியங்கள் முடிக்கப்பட்டு அதன் பிறகுதான் பொதுமக்களின் அஞ்சலிக்கு வைக்கப்பட இருக்கின்றது. அங்கு அவருக்கு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திவிட்டு அதன் பிறகுதான் இங்கிருந்து மதுரைக்கு கொண்டு செல்ல, அவர் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்குதான் அவர் புதைக்கப்பட இருக்கிறார். இதற்காக பூர்வாங்க வேலைகள் அங்கு தொடங்கி தற்போது அங்கும் தொடங்கி இருக்கின்றன. இந்நிலையில் சென்னையில் தான் இவர்களுடைய உறவினர்கள், தொழில் முறையான நண்பர்கள் என இவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலரும் இங்கு இருப்பதன் காரணமாக இந்த இடத்திற்கு தான் அவரது உடல் கொண்டு வரப்படுகிறது. இங்கு இறுதி அஞ்சலி செய்யப்பட்டு இந்த இடத்திலேயே அவருக்கு தமிழ் சினிமாவை சார்ந்தவர்களும் சேர்வது, மற்றபடி அவருக்கு தெரிந்தவர்கள், பவதாரணியின் நண்பர்கள் என அனைவரும் இங்கு வரக்கூடிய அளவிற்கு ஏற்பாடுகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. அவரது இறுதி காரியம் இங்கு முடித்த பிறகு அதன் பிறகுதான் அவரது உடலானது அவரது சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்பட இருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய இந்த நிலவரப்படி பவதாரணியின் உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் என்று பலரும் சென்னையில் தான் இருக்கின்றனர். தொடக்க காலத்தில் இளையராஜா அவர்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகம் சரி, அவருக்கு வாய்ப்பு தேடி இருந்த போதும் சரி, அவர்கள் சென்னைக்கு வந்த பிறகு அங்கு பெருமளவில் அவர்களது ஊரை பொறுத்தவரையிலும் அங்கு அவர்களுக்கான உறவினர்கள் பெரிய அளவில் இல்லை. இதன் காரணமாக பவதாரணியின் வாழ்க்கையும் பெரும்பாலான நாட்கள் இங்கு சென்னையில் இருக்கக்கூடிய அவரது குடும்பத்தினர் மற்றும் இளையராஜா இவருடைய சகோதரர்களான கார்த்திக் ராஜா மற்றும் யுவன் சங்கர் ராஜா, அதே போல கங்கை அமரன் மகன்களான வெங்கட் பிரபு, பிரேம்ஜி அவரன், இவர்களுக்குள்ளாகவே இவரது வாழ்க்கை இருந்தது. அதே போல அவரது பள்ளி தோழிகள், அதே போல கல்லூரி தோழிகள், தொழில் சார்ந்த நண்பர்கள் என அனைவரும் இங்கேயே இருந்தனர். அதன் காரணமாக அவரது இறுதி நிகழ்வுகளை இங்கேயே நடத்தி, இறுதி சடங்குகளை இங்கேயே நடத்திவிட்டு அதன் பிறகுதான் அவரது உடலானது இங்கிருந்து அங்கு கொண்டு செல்லப்படுகின்றது. வண்ணைபுரத்திற்கு கொண்டு சென்று அந்த இடத்திலும் அவரது உடலை புதைப்பதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. பவதாரணியை பொறுத்தவரையிலும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய அப்போது இளையராஜா அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்த காலத்திலும் சரி, மிகப்பெரிய அளவில் அவர் வளர்ந்த பிறகும் சரி, அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடிய ஒரு பெண் என்றால் அவர் பவதாரணியாக தான் இருந்தார். அந்த குடும்பத்தை பொறுத்தவரையிலும் யுவன் சங்கர் ராஜாவும் சரி, கார்த்திக் ராஜாவும் சரி, மிகவும் கிட்டத்தட்ட ரொம்ப கூச்ச சுபாவம் கொண்டவர்கள் என்பதால் வீட்டுக்கு வருபவர்களை வரவேற்று உள்ளே அமர வைத்து அவருடன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பணிகளை கூட பவதாரணி தான் செய்வார் என்று சொல்லும் அளவுக்கு மிகவும் சுட்டித்தனமான ஒரு பெண்ணாக அவர் இருந்து வந்தார். இந்த சுட்டித்தனம் தான் தமிழ் சினிமாவில் இதுவரையிலும் இளையராஜாவுடன் இணைந்து பணியாற்றிய பலரையும் அவர் அந்த ஈர்க்க வைத்த ஒரு காரணம் அவருடைய சுட்டித்தனம் தான். அப்படி பார்த்த ஒரு பவதாரணி பல விதங்களில் இளையராஜா அவர்கள் கோபப்படும் போதும் சரி, மற்றவர்களை கோபப்பட்டு திட்டும் போதும் சரி, அவரிடம் பேச முயற்சிப்பது, இப்படி செய்பவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து என்று இளையராஜாவின் மிகப்பெரிய ஒரு வரலாற்றில் இந்த பவதாரணி வாழ்ந்த அந்த 47 ஆண்டுகளுமே மிக முக்கியமான ஒரு பங்கினை பெற்றிருக்கின்றன. இதுதான் கிட்டத்தட்ட பவதாரணி வாழ்க்கையை சொல்லும் போது அவர் இருந்த வரையிலும் சிறந்த ஒரு மகளாக இருந்தார் என்பது இளையராஜாவின் கண்ணீர் நமக்கு உணர்த்துகிறது. அதே போல சிறந்த சகோதரியாக இருந்தார் என்பது யுவன் சங்கர் ராஜாவும் கார்த்திக் ராஜாவும் கலங்குவதிலிருந்து தெரிகிறது. அது மட்டுமில்லாமல் தமிழகமே கலங்குகிறது இந்த ஒரு இழப்பின் காரணமாக என்பது அவருடைய குரலில், இசை மூலம் அவர் நம்ம எந்த அளவிற்கு மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் என்பதும் தெரிகிறது. ஒருவர் இறக்கும் போது எத்தனை பேர் கண்ணீர் விடுகிறார்கள், எத்தனை பேர் சோகமாக இருக்கிறார்கள் என்பது அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு சான்று என்பார்கள். அந்த வகையில் பவதாரணி வாழ்ந்த வாழ்க்கை மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கின்றோம். அவர் வாழும்போது பல பேரை மகிழ்ச்சியுற வைத்திருக்கிறார் என்பதும் இதன் மூலம்தான் நமக்கு தெரிய வருகின்றது. இது போல இளையராஜா மற்றும்
யுவன் சங்கர் ராஜா ஆகிய இருவர், அதாவது அந்த குடும்பத்தில் மிக புகழ்பெற்ற இந்த இருவரையும் தாண்டி பவதாரணியின் வாழ்க்கை என்ன என்று பார்த்தால், ஒரு பெண் இசையமைப்பாளராக உருவாகி அவர் வெளியில் வந்து பலவிதமான இசை பயிற்சிகளையும் அதே போல இசையில் புதிய முயற்சிகளையும் மேற்கொண்ட ஒரு பெண்ணாக அவர் இருந்திருக்கின்றார். இசைத்துறையில் பெண்களை பொறுத்தவரையிலும் பாடகிகள் என்று நாம் அறிந்த வகையில் மிகப்பெரிய பாடகிகளாக வந்தவர்கள் கூட இந்த இசையமைக்கக்கூடிய முயற்சி என்பதற்குள் போகாமல் அவர்கள் ஒரு பாடகிகளாகவே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அதன் பிறகு ஓய்வு எடுத்துக்கொண்டு அது போன்ற பல வரலாறுகள் நமக்கு உண்டு தமிழ் சினிமாவில். ஆனால் ஒரு பாடகி, பின்னணி பாடகியாக வந்து அவர் தனித்துவமாக, அதிலும் தன்னுடைய அப்பா மற்றும் தன்னுடைய அண்ணன் ஆகிய இருவரது நிழலில் இல்லாமல் தனியாக தன்னை முன்னிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் முயற்சித்த அந்த ஒரு முயற்சி தான் பவதாரணியை தமிழ் சினிமாவில் மட்டுமல்ல, இந்த தமிழ் சினிமாவை தாண்டியும் அவருக்கு இத்தனை ஒரு நல்ல பெயரையும் அவரது இழப்புக்கு கலங்கக்கூடிய இத்தனை பேரையும் சம்பாதித்து கொடுத்தது என்றால் அதைத்தான் நம்மால் சொல்ல முடியும். அது மட்டுமல்லாமல் அதே சமயம் இளையராஜா மற்றும் அவருடைய மகள் என்பதையும் அவர் வெறுக்கவோ ஒதுக்கவோ இல்லாத ஒரு சூழலும் கூட நடைபெற்றது. அதிலும் மிக முக்கியமாக சொல்வதென்றால் கடைசியாக அவர் இறப்பதற்கு முன் அவர் பாடிய பாடல் மாமனிதன் படத்தில் இடம்பெற்ற பாடல். அந்த பாடலை பொறுத்தவரையிலும் அந்த பாடலில் அவருடைய பெயர் ராஜா பவதாரணி என்று அவர் கொடுத்திருப்பார். அதுவே தனது தந்தையை இத்தனை காலங்கள் கழித்தும் தனக்கான தனி முகவரிகளை பிடித்த பின்னரும் தனது அடையாளத்தையும் தனது தந்தை கொடுத்த ஒரு வரலாற்றையும் அவர் மறக்கவில்லை என்பதையும் நமக்கு காட்டுகிறது. இதை தாண்டி பவதாரணியின் உடலானது தற்போது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் அங்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு தனிப்பட்ட முறையில் அவர்கள் குடும்பத்தினர் மற்றும் பங்கெடுக்கக்கூடிய அந்த இறுதி சடங்குகள் நடைபெற இருக்கின்றன. அதன் பிறகு அந்த இறுதி சடங்குகள் எல்லாம் முடித்த பிறகுதான் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடலானது வைக்கப்படும். அவரது உடல் அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட பிறகுதான் அதன் பிறகுதான் இங்கிருந்து அவரது உடலை மதுரைக்கு கொண்டு செல்வதற்கு எப்போது கொண்டு செல்லப்பட போகிறது என்பது குறித்த உறுதியான தகவல் இதுவரையிலும் கிடைக்கவில்லை. ஏனென்றால் தற்போது வரையிலும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பலரும் அங்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அவர்கள் வரக்கூடிய நேரம் என்ன என்பது இறுதியான பின்பம் அனைவரும் வந்து பார்த்துவிட்டு சென்ற பிறகுதான் அந்த மதுரைக்கு கொண்டு செல்லக்கூடிய இது எப்பொழுது நடக்கும் என்பதும் நமக்கு தெரிய வரும். இந்த தற்போது தியாகராய நகரில் இருக்கக்கூடிய இளையராஜா அவர்களது இல்லத்தை பொறுத்தவரையிலும் அந்த இல்லத்துக்கு ஏற்கனவே பவதாரணியின் உடல் தற்போது சென்னை விமான நிலையத்திலிருந்து தியாகராயன் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. தற்போது கிட்டத்தட்ட சரியாக சொல்வதென்றால் கிண்டி பகுதிகளை தாண்டி தற்போது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அவரது உடல் வந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சூழ்நிலையில் தற்போது ஏற்கனவே தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பலரும் இளையராஜா அவர்களின் இல்லத்திற்கு வந்து இடத்தில் அவர்கள் பவதாரணிக்காக காத்திருக்கின்றனர். எத்தனையோ பேர், அதாவது இளையராஜாவின் இல்லத்தில் அவரை சந்திப்பதற்காகவும் அதில் மிக முக்கியமாக அவரது ஸ்டூடியோவில் அவரை சந்திப்பதற்காகவும் வந்து காத்திருந்த பல பேருக்கு இப்போது சென்றால் அப்பாவை பார்த்து விடலாம் என்றும், அப்பா எப்போது வருவார், எப்போது அவரை பார்க்கலாம் என்றும் பலருக்கும் உதவிய பவதாரணி தற்போது அங்கு அந்த இல்லத்தில் இல்லை. ஆனால் அவர் வந்து கொண்டிருக்கிறார் என்பதற்காக இதே தமிழ் சினிமாவை சேர்ந்த பலரும் அங்கு வந்து காத்திருக்கின்றனர். தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளில் பிரேம்ஜி அமரன் இளையராஜா அவர்களின் இல்லத்திற்கு வந்திருக்கிறார். பிரேம்ஜியை பொறுத்தவரையிலும் இளையராஜா அவர்களின் குடும்பத்தில், அதாவது இளையராஜா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா, பவதாரணி உள்ளிட்ட அவர்களது குடும்பத்தில் பவதாரணி எப்படியோ அதே போல கங்கை அமரன் அவர்களது மகன்களில் அவரது பிள்ளைகளில் பிரேம்ஜி அமரன் அதே போல இருவரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான குணத்தை கொண்டவர்கள். எதை பற்றியும் கவலைப்படாமல் மிகவும் சந்தோஷமாக இருப்பது, தனது அண்ணன்களிடம் வம்பிழுப்பது என பலவிதமான
செயல்களில் ஈடுபட்டு சுட்டித்தனமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படி இருந்த இவருக்கு சிறு வயதிலிருந்து ஒன்றாகவே அவர்கள் வளர்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் ஒரே வீட்டில் ஒரே இடத்தில் ஒன்றாகவே இருந்து வளர்ந்த அவர்கள் தற்போது அந்த குடும்பம் எவ்வளவு மகிழ்ச்சியாக, அதாவது ஏதாவது ஒரு இடத்தில் சந்தித்துக் கொண்டாலும் சரி, சாதாரணமாக ஒரு விஷயம் பேசினாலும் சரி, அது சமூக வலைதளங்களில் வரை, அதாவது பொதுவெளியில் மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்களில் வரை இந்த குடும்பம் மற்றவர்களை மகிழ்ச்சி செய்வதை மட்டுமே தொடர்ந்து செய்து வந்த ஒரு நிலையில் தற்போது அந்த குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் சோகமான ஒரு முகத்துடன் கண்ணீர் கொண்ட கண்களுடன் தற்போது அந்த வீட்டிற்குள் சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடிய தமிழக மக்களுக்கு அவர்களுடைய துன்பத்தை சொல்வதற்கும் ஒரு வார்த்தைகள் இல்லை. அதற்கும் நாம் இளையராஜா அவர்களின் இசையைத்தான் இங்கு கொண்டு வர வேண்டியது இருக்கிறது. அதே சமயம் அந்த இசையோடு சேர்ந்து வரக்கூடியது பவதாரணியின் குரலும் தான்.